ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள கொஷின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. எப்படி தமிழ் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல கொஷின் பேப்பர் போட்டு அதுலேருந்து மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸும் வந்துச்சோ, ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள கொஷின்ஸு ஒன் வேர்டை பொறுத்தளவு நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். நான் வாட்ஸ்அப் குரூப்பில் மெட்டீரியல் சென்ட் பண்ணியிருக்கேன். ஒன் வேர்டுக்கானது கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்கும். அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னாவே 14 ஒன் வேர்ட் அட்டென்ட் பண்ணிடலாம். நீங்கள் இன்னும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய மாடல் கொஷின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஸோ மஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாருங்கள் 2 மார்க்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க ப்ரோஸ்லேருந்து. ஹவு டிட் த பேர்ட் ஃபீல் வென் இட் ஸ்டார்டட் ஃப்ளையிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இம்பார்ட்டண்டான ப்ரோஸ் கொஷின் ஆன்சர் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நம்ம சேனலில் உள்ள வீடியோ பார்க்கல அப்படின்னா சேனலை கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோ பாருங்கள். 10th ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி ஒரு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா what made the reporter grace at the author? Very very important. அடுத்து which skill was important in the INSV trainee selection process? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். who were ஆதித்யாஸ் இது ஆன்செஸ்டர்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ ஆன்செஸ்டர்ஸ் இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பொயட்ரிக் லைன் கொடுத்து கொஷின் கேட்குறது. பொயட்ரிக் லைன் கொடுத்து கொஷின் கேட்குறது ஒரு 17 கொஷின் நினைக்கிறேன். 13 இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சரோட நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், குரூப் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுத வேண்டிய அந்த கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால் மறக்காமல் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராமர்ல இருந்து கேட்குற கொஷின் விச் இஸ் த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கேட்பாங்க. டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்பாங்க. பஞ்சுவேஷன் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் த சென்டென்ஸ் யூசிங் வென் ஆர் யூசிங் வில் ஆர் யூசிங் இஃப் கிளாஸ், அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸா? த சேல்ஸ்மேன் ஆன்சர்டு ஆல் த கொஷின்ஸ் பேஷன்லி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்து சப்ஜெக்ட் இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதை பாசிவ்க்கு மாற்றணும். ஆக்டிவ் வாய்ஸ்னா இதில் சப்ஜெக்ட் என்னது? த சேல்ஸ்மேன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஓகேங்களா? அடுத்து வெர்பு என்னது? ஆன்சர்டு அப்படிங்கிறது வெர்பு. ஆப்ஜெக்ட் என்னது? ஆல் த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? பேஷியன்ங்கிறது வந்து ஆட்வெர்ப் வரும் பேஷியன்லி அப்படிங்கிறது. அப்போ இது எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டா ஆல் த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வெர்பு V3 எழுதுவீங்களா? ஆல் த கொஸ்டின்ஸ் ஆன்சர்டு பை த சேல்ஸ்மேன் பேஷியன்லி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ரோட் மேப் இதில் ஒழுங்காக டைப் ஆகலை. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்கோன் பை த யங் செகிள் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளைங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அடுத்தது நரேட் த எக்ஸ்டென்சிவ் சர்ச் ஆப்ரேஷன் மேட் பை த போலீஸ்மேன் இன் த ஹவுஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரைப் த ஜர்னி ஆஃப் லைஃப் டிஸ்பைட்டட் போயத்தில் உள்ள அந்த லைஃப்ங்கிற அந்த பேராகிராஃப் அது கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பொயட்ரிக் லைன்ஸ் கொடுத்துட்டு ஸோ அதில் ஒரு ஸ்டான்ஸா மாதிரி கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸுங்கிறது என்னது? இன்னேட் ஸ்ட்ரென்த், ஸ்டேக் ஃபேக். ஸோ இது வந்து ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் ஸ்கீம் ஏபி ஏ வரும், அகெயின் ஏ வரும், பிபி வரும். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டு அந்த மாதிரி வரதுனால ஏஏபிபி வரும். அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது? சிம்பிள், ஸ்ட்ரென்த், எஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரே மாதிரி. ஸோ அடுத்தது வேற என்ன இருக்குது? ஷீ அது ரெண்டுமே ஒன்று தான். சொன்னாலும் அதை விட்டுருங்களா? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சிம்பிள், ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து அலிட்ரேட்டட் வேர்டு. அதே மாதிரி ஷீ, ஸ்டேக் அது வந்து அலிட்ரேட்டட் வேர்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸு. அதே மாதிரி வந்து ஒரு பேசேஜ் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறது. ஸோ அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி லெட்டர் வந்து எழுதணும். எதுக்குன்னா த மேனேஜ்மெண்ட் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஆர்டரிங் ஏ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் யுவர் ஸ்கூல் லைப்ரரி. ஓகேங்களா? ஸோ இது லெட்டர் ரைட்டிங்கு. நோட்டீஸ் பாருங்க. 3 டே ட்ரிப்பு ஏற்காடு போகிறதுக்கு டேட்டு, காஸ்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரிப்புக்கான ஒரு நோட்டீஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து லுக் அட் த பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் அது. ஸோ அடுத்தது சம்மரி ஆர் நோட்ஸ் மேக்கிங் அந்த கொஸ்டின். ஸ்பாட் எரர் பார்த்துக்கோங்க. ஸ்பாட் எரர் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத. மெமரி போயம் எ உமன் இஸ் பியூட்டி இன் இட் அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பேசேஜ் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் பொயட்ரிக் லைன் கொடுத்து கொஸ்டின் கேட்கறது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் உள்ளது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி எடுத்ததுங்கிறதுனால மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இதிலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.